மத்திய அரசை எதிர்ப்பது போல நாடகமாடும் ஸ்டாலின் மக்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறார். திமுக கையில் எடுத்திருக்கும் அல்வா அரசியல் ஊசிப்போன சோகத்து கதையை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. அமைதியாக இருந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் திமுகவினர் பரபரப்போடு அல்வா விநியோகம் செய்த காட்சிகள் தான் இவை. சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தபோது தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட கொடுக்காதவர்கள், 5 ரூபாய் பிஸ்கட் கேட்டதுக்கு ஆள் வைத்து அடித்தவர்கள் இப்போது என்ன அல்வா கொடுத்து அசத்துகிறார்கள் என பொதுமக்கள் குழம்பி போய்விட்டனர். விசாரித்து பார்த்ததில் மத்திய அரசை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த அல்வா விநியோகம் என்று உடன்பிறப்புகள் சிலாகித்துக் கொண்டனர். வெள்ளம் வந்தபோது 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்காத திமுக நிர்வாகிகள் இன்று அரசியலுக்காக 200 ரூபாய் மதிப்புள்ள அல்வா பாக்கெட்டை கொடுக்கிறார்கள். மத்திய அரசை எதிர்க்கிறேன் என்கிற பெயரில் ஸ்டாலின் நடத்தும் நாடகங்களில் இதுவும் ஒன்று. உண்மையில் ஸ்டாலினுக்கு மத்திய அரசை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பது தெரியவில்லை. தெரிந்தாலும் அதை செய்ய அவர் தயாராக இல்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு காலம் தாழ்த்திய போது நாடாளுமன்றத்தை 28 நாட்கள் முடக்கி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது அதிமுக. ஆனால் ஸ்டாலின் மத்திய அரசிற்கு எதிராக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கம்பு சுத்துகிறார். டெல்லியில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் மத்திய அரசிற்கு வெஞ்சாமரம் வீசுகிற வேலையைத்தான் செய்கிறார். மத்திய அரசு நிதியை சமமாக பிரித்து கொடுக்கவில்லை என்று சொல்லி கேரள முதல்வர் அமைச்சர்களோடு டெல்லியில் முகாமிட்டிருக்கிறாரே, அதே போன்று வீரவசனம் பேசும் ஸ்டாலினும் செய்திருக்கலாமே. அதுதானே எதிர்ப்பு அரசியல். அதை செய்யாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அல்வா விநியோகம் செய்வது எந்த வகையில் எதிர்ப்பு அரசியலாகும்? ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது போல இரட்டை வேடம் போடுகிறார் ஸ்டாலின். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை என TR பாலு போன்ற மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரை பேச வைக்கும் ஸ்டாலின் மகனை டெல்லிக்கு அனுப்பி பிரதமருக்கு ஐஸ் வைக்கிறார். பிரதமரும் திமுகவினரின் அழைப்பை ஏற்று தமிழகத்திற்கு வந்து செல்கிறார். ஒன்றிய பிரதமர் என்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்போதெல்லாம் இந்திய பிரதமர் என்றுதான் பேசுகிறார். அதே சமயம் இந்தியா கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி அல்வா கொடுத்து காங்கிரஸ் உள்பட கூட்டணி கட்சிகளையும் தமிழக மக்களையும் ஏமாற்ற நினைக்கிறார். அவர்கள் இவர்களையும் இவர்கள் அவர்களையும் எதிர்ப்பது போல நாடகம் நடத்தி வருகின்றனர். கோயில் பிரச்சனை, மத பிரச்சனை, அப்பன் வீட்டு காசா என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது என மக்களின் அன்றாட பிரச்சனைகளை பேசாமல் குழாயடி சண்டை போல சிறுபிள்ளைத்தனமாக சண்டையிட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கின்றனர். குஜராத் மாடல் என்று சொல்பவர்களும் திராவிட மாடல் என சொல்லிக் கொள்பவர்களும் மாற்றி மாற்றி நாடகமாடி மக்களை தவிக்க வைத்திருக்கின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த மாடல் கும்பலின் மாடலான விளம்பரங்களை பார்த்து மக்கள் மீண்டும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஸ்டாலின் கொடுத்திருக்கும் அல்வாயை பத்திரமாக வைத்திருந்து நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கே கொடுக்க தயாராக இருக்க வேண்டும்.